ഐ ഡി വേണ്ടി വരും. നമ്മുടെ രണ്ട് ബോർഡിംഗ് പാസ്. ஸோ எல்லாரோடையும் கூட நானும் இதில் கலந்துக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் செக்யூரிட்டி கேம் அதுதான் பேஸ். இவ்வளோ 10,000 செக்யூரிட்டி கேம்ப்ஸ் வந்து சென்னைக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணால் அது நிச்சயமாக நம்ம செக்யூரிட்டி சைடுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும். இது பெரிய புது தொடக்கம். இது வந்து நானும் இதில் இன்வால்வ் ஆகிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ளே வந்தாலே இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய தவறான விஷயங்கள் தடுக்கலாம். உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் ஃபஸ்ட்டு கேட்குற விஷயமே வந்து எவிடன்ஸ் வேணால் சிசிடிவி கேமரா காமிங்க. அது நிறைய பேர் வந்து சிசிடிவி கேமரா இல்லாத இடங்கள் போய் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது எங்கே இருக்குது எங்கே இல்லைன்றது. ஸோ இது ஒரு புது இனிஷியேட்டிவ். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா ஃபுல்லாகவே வந்துடுச்சுன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஒரு பெரிய எவிடன்ஸ் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. ஸோ அதில் வந்து நானும் கலந்துக்கிறேன். என்னோடய நண்பர் வந்து ரிஜாய், அவர் வந்து அவரோட இந்த புது தாட் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இவர் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேட்டதில்லை. ஸோ ஐ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் இட். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட். மோர் டீட்டெயில்ஸ் அப்புறம் பேசலாம். தளபதி 69 கைதி 2 எப்படிங்க சார்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. தளபதி 69 கைதி 2 வந்து நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து இல்லை அதெல்லாம் ஒரே ஒரு என்ன சார் தளபதி வந்து கடைசி படத்தோட தமிழ் சினிமாவிலேருந்து வெளியே போகிறாரு. ஐயோ, அது யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அரசியலில் வந்து அவர் காலடி எடுத்து வைக்க சொல்ல அவரோட என்னோட மை பெஸ்ட் விஷஸ். ஏன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டார்ஸ், நம்ம எல்லாம் ஃபேவரட் ஸ்டார்ஸ். அவர் வந்து இன்னொரு பெரிய விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நாங்கள் ஃபுல் சப்போர்ட் ஃபார் ஹிம். தேங்க்யூ. கண்டிப்பாக சார். Good morning.